குடும்பம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம ஆண்டோடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டு வருகிறோம். தேவன் குடும்பங்களை நேசிக்கிறார், குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார், சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். ஆமா, ஒரு மனிதன் அவருக்கு பயந்து அவருடைய வழியில் நடந்தாச்சுன்னா 1000 தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! என் பிள்ளை நல்லா இருக்குன்னு தான் பாஸ்டர் நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படிங்கிறோம். நீங்களும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருடைய கற்பனை படி நடந்தா 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளின் வாழ்வை காண்பார். எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தையெல்லாம் இருக்குது பாருங்க. அதெல்லாம் ஏட்டு சொரக்கா இல்லை, அதெல்லாம் எனக்கு உரியதுன்னு சொல்லி தான் நான் வாழ்றேன். அந்த விசுவாசத்துல தான் நான் வாழ்றேன். அல்லேலூயா! உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த கர்த்தருடைய நல்ல குடும்பங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். 1ஆம் தேதி சொன்னேன், உங்க குடும்பங்களை கர்த்தர் தழைக்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து போன வாரத்தில் சொன்னேன், உங்க வீடு கட்டப்படும். ஆமென். கர்த்தர் உங்க வீட்டை கட்டுவார். கர்த்தர் வீட்டை கட்டாராகி கட்டுவருடைய பிரயாசம். வீடு மட்டும் இல்ல, குடும்பமும் அப்படிதான். ஸ்தோத்திரம். ஆமென். இன்னைக்கு நம்முடைய குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பம். மகிழ்ச்சியா இருக்குன்னா என்ன செய்யணும் அப்படி சில காரியங்களை நான் உங்கள்கிட்ட வேகமா பகிர்ந்து கொள்ள போறேன். அதுக்கு முதல்ல ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஒரு 5-6 வசனத்தை வேகமா சொல்லிட்டு முடிப்பேன். நீங்க நல்லா கவனமா கேளுங்க. இதன்படி கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா உங்க வீட்டுல கண்ணீர் இருக்காது, உங்க வீட்டுல கவலை இருக்காது. எது இருக்க இல்லையோ உங்க வீட்டுல நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். ஆமென். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா! ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 2:18 வசிமா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ ஒரு வேத வினா, மெகா குயிஸ். பாஸ்டர் அம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க, மற்றவங்க சொல்லுங்க. இது யாரிடம் சொன்னது? ஆதாமிட்ட. யார் சொன்ன? ஆதாமிட்ட. சரி, வேற? பிதாவிடம் தேவன் சொன்னார். குட். வேற? ஆமா, எப்படி மனுஷனை தமது ரூபமாகவும் நமது சாயலாகவும் உருவாக்குவேன்னு சொன்னாரோ அதே போலதான் தேவன் தனக்குள்ள நினைத்த ஒரு காரியம் அவருக்குள்ள பேசிக்கிட்டு. சில நேரத்தில் நம்ம நமக்குள்ளே பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி ஆண்டவர் அவருக்குள்ளே பேசின காரியம் தான் மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பாக்குறாரு. ஆதாம பார்த்த உடனே இது நல்லது, மற்ற எல்லாத்தையும் படிச்சு என்ன சொன்னாரு? நல்லது நல்லது நல்லதுன்னு சொன்னாரு. இங்க மனுஷனை படிச்சுட்டு என்ன சொல்றாரு? நல்லது அல்ல, அவன் தனிமையா இருக்கிறான், நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாராம்? ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல துணையை கொடுத்தார். ஆமென். ஏற்ற துணையை உண்டாக்குவேன். ஆமென். அப்படின்னா நமக்கு முதல்ல நம்ம மனசுல இருக்க வேண்டிய முக்கியமான, குடும்பத்துல இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய முக்கியமான சிந்தனை என்னன்னா, என் மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்தார், என் கணவன் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், என் பிள்ளைகள் கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அல்லேலூயா! ஒருவேளை நீங்களா பிடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்து ஆண்டவரை அறிஞ்சு கொண்ட பிறகு இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொள்ளணும். கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள். ஆமென். இந்த இது இருக்கணும். ஒன்னு போய் கட்டியான முடிச்சுக்கிட்ட பாரு, ஏன் தான் அப்படி போய் விழுந்துட்டனோ தெரியல அப்படின்னா நிறைய பேர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. நிறைய பேர் புலம்புறாங்க. பிள்ளைகளை பத்தி, பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்சவங்க கூட ஏன் தான் இப்படி இவரை போய் முடிச்சதோ தெரியல, எனக்கு வந்து வாட்சியது பாருங்க அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க. எப்போ? தாத்தா பாட்டி ஆன பிறகு. ஸ்தோத்திரம். இது இந்த சத்தியம் தெரியாதனால. அவ எப்படி இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமா இருந்தாலும் சரி, கர்த்தர் எனக்கு கொடுத்த கடன். என் மனைவி என்னை எப்படி ஏற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கிறேன். இல்லைன்னு நான் ஊழியக்காரனா இருந்திருக்க மாட்டேன், எங்கேயோ எப்பவுமோ போயிருப்பேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த துணை, கர்த்தர் கொடுத்த மனைவி, கர்த்தர் கொடுத்த. ஆமென். ஸ்தோத்திரம். துணை. துணைனா அதோடைய அர்த்தம் என்னன்னா, துணை இல்லைன்னா நான் வாழ முடியாது. எனக்கு ஒரு உதவி வேணுமே, ஆண்டவர் கொடுத்துருக்கேன். ஆண்டவரும் உதவி. அதுக்கப்புறம் ஆண்டவருடைய உதவி என்னதான்? என் கணவனோ என் மனைவி தான் எனக்கு உதவி அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். வீணான சண்டை வராது. வேணா மனைவி இல்லாம என்னால் வாழ முடியாது, கணவன் இல்லாம என்னால் வாழ முடியாது. அவர் எப்படியா போறாரு போங்க, நான் மட்டும் சர்ச்சைக்கு வந்துட்டு போறேன் அப்படின்னு நான் இருக்க முடியாது. அப்படிலாம் இருக்க முடியாது, இருக்க முடியாது. ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் கொடுத்த துணை, ஏற்ற துணை, ஏற்ற துணை. இதை போய் முடிச்சுக்கிட்டேன் பாரு, இதை போய் கட்டிக்கிட்டேன் பாரு, நான் சொல்றேன் நீ அப்படின்னு நினைக்கிறீங்க. வேற ஏதாவது உனக்கு வாட்சியம் தான் நீ என்னைக்கோ எப்படியோ ஆயிருப்ப. கர்த்தர் கொடுத்த துணை.
கர்த்தர் கொடுத்த கணவன், கர்த்தர் கொடுத்த மனைவி. ஆமென். வேற ஏதாவது கொடுத்திருந்தாருன்னா, நீ வேற ஏதாவது உனக்கு கிடைச்சிருந்தா நீயே இல்லாம போயிருப்பார், நீயே இல்லாம போயிருப்பார். கர்த்தர் கொடுத்தது. ரொம்ப அமைதியாயிட்டீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. என் மனைவி கர்த்தர் கொடுத்தது, என் கணவன் கர்த்தர் கொடுத்தது, என் பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்தது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தது எல்லாம் நல்லது. கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் கொடுத்த எல்லா துணைக்காக ஸ்தோத்திரம். ஆமா, கர்ப்பத்தின் கனிக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கியே, என்ன அப்படி மறைச்சு பார்க்கறியம்மா? ஆமேன்னு சொல்லு. ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ளாமே இருக்கக்கூடாது. ஏற்றுக்கொண்டாதானே நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுத்தது. அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? தேவன் எதை ஏற்படுத்தினானோ அதுக்கு விரோதமா பிசாசு போராடுவோம். குடும்பத்துலதான் ரொம்ப போராட்டம். இந்த சத்தியத்துக்குள்ள வராத, இந்த அடிப்படையில வாழாத எல்லா குடும்பத்துக்குள்ளயும் பிசாசு வந்துடும். ஆமா, பின்னிச்சு ரொம்ப சொன்னாங்க பாருங்க. ஒண்ணு எஸ் இல்லைன்னா, ஆமா, ஒண்ணு ஏசு இல்லைன்னா சாத்தான் பிசாசு. ஆமா, ஒரு பாஸ்டர் ரொம்ப நல்லா சொல்லுவார். அவரு ஒரு நாளும் சாத்தான் பிசாசுன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா எல்லாருக்கும் புரியணும் இல்ல, பேய் அப்படின்னு. எல்லாருக்கும் புரியும். அப்பதான் புரியும். சாத்தான்னு அது யாரு, எப்படி பேய்னா எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? அவர் எப்பவும் பேய் நீதே பிரசவம் பண்ணும்போதெல்லாம் பார்க்க நான் கேட்டிருக்கிறேன். ஒண்ணு ஏசு இல்லைன்னா பேய், ரெண்டுல ஒண்ணுதான். ரெண்டுக்கு இடையில கிடையவே கிடையாது. ரெண்டு கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அப்ப இந்த சத்தியத்தை நம்ம அறிஞ்சுக்கணும். எப்படியோ இருக்கட்டும், எவ்வளவு மோசமான இருக்கட்டும், குடிகாரனா இருக்கட்டும், இல்லை மோசமானவனா இருக்கட்டும், இல்லைன்னா மனைவி இப்படி இருக்கட்டும், எப்படியா இருக்கட்டுமே, கர்த்தர் கொடுத்தது. கர்த்தர் கொடுத்தது. உன் துணையை கொடுத்து என்ன உருவாக்குறார், இல்லைன்னா என் மனைவி உருவாக்குறார். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நீங்க இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப மிகுந்த மகிழ்ச்சி உண்டாகும். அதனாலதான் பிசாசு என்ன பண்றான்? மனைவிக்கு விரோதமாய் கணவன், கணவனுக்கு விரோதமாய் மனைவி, ஏதாவது குழப்பத்தை கொண்டு வந்து இந்த சந்தோஷத்தெல்லாம், மகிழ்ச்சியெல்லாம் கெடுக்கிறான். மகிழ்ச்சியெல்லாம் கெடுக்கிறான். குடும்பத்தை மகிழ்ச்சி கெடுதுன்னா பிசாசுடைய கிரியை இருக்குது. ஆமா, ஒண்ணு ஏசு இருக்கணும், இல்லைன்னா யாரா இருக்கணும் சொல்லுங்க. அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி நானும் சொல்லுங்க, பேய் இருக்கணும். ஒண்ணு ஏசு இருக்கணும். ஆமா, நல்லா புரியட்டும் உங்களுக்காக சொல்றேன். ஆமே, நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய குடும்பங்கள் மகிழ்ச்சியுள்ள குடும்பங்களா இருக்கணும். ஒரு 5 வசனத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை நீங்க கேட்டு அப்படியே கேட்டுட்டு பாஸ்டர் ஏதோ சொன்னார் அப்படி இல்லை, இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. இந்த வசனத்தின்படி வாழ்ந்து பாருங்க. உங்க குடும்பம் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கும். முதல்ல வாசிங்க, பிரசங்கி 4:12 வாசிங்க. பிரசங்கி 4:12. ஒருவனை இருவரும் வைத்து நிக்கலாம். ஆமா, ஒருவனை, இப்ப கவனிங்க, பைபிள் தேட வேண்டாம். இப்ப என்ன பாருங்க, ஒருவனை யாராவது ஒருத்தர் எதிர்த்து வந்தா வர்றது ஒருத்தன். 2 பேரும் இருந்தாங்கன்னா 2 பேரும் சேர்ந்து அவனை எதிர்த்து நிக்கலாம். முப்பரி நூல் அப்படின்னா 3 பேரா இருந்தா அவன் வரவே முடியாது, பேய் வரவே முடியாது. ஆமென். கணவன் மனைவிக்கு இடையில இயேசு இருந்தாருன்னா நீங்க எல்லா நிலைமையிலும் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. அதனாலதான் நம்ம பாடணும், இயேசு வந்த வீட்டில், பரவாயில்ல, சண்டையில நீ படாம இருந்தீங்களே, எல்லாரும் சந்தோஷம். அப்போ இயேசு வந்த வீட்டுலதான் சந்தோஷம். கணவன் மனைவிக்கு இடையில இயேசு இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாது. மனுஷிக உறவுகளும் இருக்கக்கூடாது, கைத்தனத்துக்கு எடுத்த காரியமும் இருக்கக்கூடாது. இயேசுதான் கணவன் மனைவிக்கும் நடுவுல. நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளோடு கூட இருக்கும்போது இயேசுவை மையமாக கொண்ட குடும்பத்துல எப்பொழுதும் மகிழ்ச்சி தான். அல்லேலூயா. அப்போ ஒரு பாடுலாம் வராத பாஸ்டர், பாடு வரும், உபத்திரம் வரும், கஞ்சி குடிக்கிற நிலைமை கூட வரும். ஆனாலும் எப்படிதான் இருப்பாங்க அவங்க? அதை அனுபவிச்சவங்க மாத்திரக்கார வைத்து விட அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கஞ்சி குடிக்கிற நிலைமையில இருந்தாலும் அந்த சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அந்த சமாதானத்தை பிசாசு எடுத்துக்கொண்டு போகவே முடியாது. ஆமென். இயேசுவை மையமாக கொண்டவன். அதான் முப்பரி நூல் சீக்கிரமாய் அறாது. ஒரு நூல் இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம துணி தைக்கிற நூலா, அந்த நூலை அப்படின்னா பிஞ்சிடும். அதே இருந்துட்டு பொய் நூலை எடுத்து பாருங்க, நமக்கு கத்தி வச்சு கட் பண்ணாலும் கத்திக்குள்ள வச்சு கட் பண்ணாதான் முடியும், அப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும். இது முப்பரி நூல். கணவன் மனைவி இயேசு. ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ கணவனும் ஐக்கியமா இருக்கிறான் இயேசுவோடு கூட,
மனைவியும் இயேசுவோடு கூட ஐக்கியமா இருக்கிறாங்க. ஆண்டவர் ரெண்டு வரையும் அணைத்து கொண்டே இருப்பார். பிரச்சனை வரலாம், பாடு வரலாம், ஆனா ஒன்னையும் மனைவியும் தட்டி அணைப்பார், கணவனையும் தட்டி அணைப்பார். ரெண்டு பேரும் மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு கதை படித்தேன். ஒரு ரூம், அதாவது படிக்க போன இடத்துல ஒரு 4-5 தம்பிகள் என்ன பண்ணாங்களாம், ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தாங்க. அவங்களே சமையல் பண்ணி சாப்பிடுவாங்களாம். சனி ஞாயிறுனா அவங்களுக்கு லீவுனா நல்லா வெரைட்டியாக சாப்பிடுவாங்களாம். கறி, மீன் அதெல்லாம் வாங்கி நல்லா அவங்களே சமைச்சு சாப்பிடுவாங்களாம். ஒரு நாள் அந்த ஒரு தம்பி சொன்னாங்க, என்ன சொல்றது, புட்டு, குழல் புட்டு செய்து சாப்பிடலாம் அப்படின்னாங்க. நிறைய பேர் பார்க்கறது பார்த்தா குழல் புட்டையே பார்த்தது மாதிரிலாம் இருக்குது. குழல் புட்டு சாப்பிட்டவங்களாம் ஒரு இல்லையா சொல்லுங்க? சாப்பிட்ருக்கீங்க இல்ல? சாப்பிடலன்னா காலையிலேயே சத்தம் முட்டு வரேன். நாங்கள் சர்ச்சில் இருந்து வெளியே போகும்போதே இடியாப்பம் புட்டு, குழல் புட்டு அப்படின்னு சத்தம் போட்டு வரும். நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு வரும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்படி குழல் புட்டு வாங்கி சாப்பிடணும்னு நினச்சாங்களாம். ஒன்று அந்த சொன்னாங்களா, அப்போ குழல் புட்டு செய்கிறதுக்கு நம்மகிட்ட மாவு, தேங்காய் எல்லாம் இருக்குது, ஆனால் பாத்திரம் வேணுமே அப்படின்னு கேட்டாங்க. குழல் புட்டு பாத்திரம் எத்தனை பேர் வீட்டில் இருக்குது? நிறைய பேர் வீட்டில் இல்லை போல இருக்குங்க. சரி, அப்படி கீழே விட்டு தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும், மேலே ஒரு குழல் மாதிரி இருக்கும், இடையில ஒரு தகடு இருக்கும். ஸ்தோத்திரம். உடனே அந்த தம்பி, இன்னொரு தம்பி சொன்னாலும் பக்கத்தில் மலையாளி இருக்கிறாங்க, அவங்க தான் கேரளக்காரங்க, கன்னியாகுமரிக்காரங்க தான் அந்த புட்டு அதிகமாக சாப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் போய் பாத்திரம் வாங்கிட்டு வந்து நம்ம செய்து சாப்பிடலான்னு போனாங்க. போய் வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னா கேரளக்காரங்க அதிகமாக புட்டும் கடலைக்கறியும், ஆமாம், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கடலைக்கறியும் சாப்பிடுவாங்க. அதனால அதை வாங்கிட்டு வந்து வச்சாங்களாம். சரி அப்படின்னு மாவெல்லாம் எடுத்து தண்ணியை, பாத்திரத்தை வச்சு தண்ணியை கொதிக்க வச்சுட்டு குழல்ல உள்ள போட்டுட்டு முதல்ல மாவு போட்டாங்களாம். அதுக்கப்புறம் என்ன போடுவாங்க? தேங்காய் பூ போடுவாங்க. அப்புறம் போட்டாங்க, மாவு போட்டாங்க, அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டாங்க. ஆனா என்ன ஆகலையா? குழல் நிரம்பவே இல்லை, எல்லாம் உள்ள போய்கிட்டே இருக்குது. அப்புறம் தான் திறந்து பார்த்தாங்களாம், குழலுக்கு அடியில் என்ன வைக்கணும்? ஒரு தகடு வைக்கணும் இல்லையா, ஒரு தட்டை வைக்கணும் இல்லையா, அது இல்லாம போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். கடைசியில பார்த்தா என்ன பண்ணாங்களாம், கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கிண்டி அரிசி பாயாசமா சாப்பிட்டாங்க. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்குது. அனைவருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. ஏசு இல்லை. கணவன் மனைவியுமா ஏதோ நாங்க வாழ்றோம், ஏதோ சாப்பிடுறோம், ஏதோ போறோம், மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. ஏதோ சாயங்காலம் போறாரு, வராது, படுக்கிறாரு, காலையில போறாரு, வராது, அப்படிதான் இருக்கிற முடிய உண்மையான மகிழ்ச்சி உங்க குடும்பத்துல இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. உண்மையான மகிழ்ச்சியா இருக்குதான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம சந்தோஷம் இருக்குதா? சமாதானம் இருக்குதா? இயேசு இல்லை. இயேசு மையமா வச்சிருக்கிற குடும்பத்துல அவர் எல்லாரையும் கட்டி அணைப்பார். அவர் பிரசன்னம் எப்பவும் இருக்கும். அவர் நிறைவானவர். அவர் உலாவூர் இடத்துல பிசாசுக்கு வேலையே இருக்கு. பிசாசுன்னு சொல்லல, பேய்க்கு வேலையே இல்லை. ஆமென், அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, அடிக்கடி எனக்கு அந்த வார்த்தை வந்துகிட்டே இருக்குது, உன் வாசல் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ஆமென், ஸ்தோத்திரம். பிசாசு உள்ள வந்துடக்கூடாது. ஆனா நம்ம என்ன பண்றோம்? இயேசுதான் இந்த வீட்டுல தலைவர், சுத்தி வாசனம் இருக்குது. ஆனா உள்ள என்ன சத்தங்க? வேற எதையோ சத்தம் கேட்குது. டிவியும் கேட்குது, நம்ம போடுற சண்டையும் கேட்குது. அங்க ஆண்டவர் நின்று என்ன பண்றாரு? இதோ வாசற்படியிலே நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் நான் அவனுக்கு செவி கொடுத்து நான் வந்து அவனோடு கூட மாசம் பண்ணுவேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்லி அவர் ஆசையோடு வெளியே நின்று தட்டுறாரு. உள்ள ஆனா அப்படி இருக்கிறோம். இது இருக்கக்கூடாது. இயேசுவுக்கு பயந்து, இயேசுவை கனம் பண்ணி அப்படி சேர்ந்து ஜெபித்து, எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன், இன்னும் குடும்ப ஜெபம் இல்லாத குடும்பங்கள் கை தூக்குங்கன்னா அநேகர் இருக்கிறீங்க. அப்ப நம்ம இயேசு எப்படி வருவார்? அவர் நோக்கி கூப்பிட்டா தானே வருவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இறங்கி வரணும். ஆண்டவர் அவரை மையமா வைத்திருக்கிற குடும்பங்களாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம். ஆமென், ஸ்தோத்திரம். சங்கீதம் 133:3 சொல்லப்படுகிறது. என்ன கவனிங்க, வாசிக்க வேண்டாம். அதுல சொல்லப்படுகிறது, அங்கே தேவன் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுவார். எங்கே? ஒரு மனம் இருக்கிற இடத்துல. சபையில ஒரு மனம் இருந்தா ஆசீர்வாதம் ஜீவனும் உண்டாகும். வீட்டுல ஒரு மனம் இருந்தா ஆசீர்வாதம் ஜீவனும் உண்டாகும். அந்த ஒரு மனதை தருகிற ஆவியானவர் கூட, அந்த கிறிஸ்துவின் ஆவியானவர் கூட நம்ம நல்ல ஐக்கியமா இருந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல எப்பவும் மகிழ்ச்சியா இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். இதான் முக்கியமான காரணம். ஏன் பிரச்சனைனா இயேசு இல்லை. இயேசு இல்லைன்னா யார் இருப்பா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. இப்ப உங்க வீட்டுல யாரும் இருக்கிறாங்க?
பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து கேளுங்க, உங்க வீட்டில் யார் இருக்கிற? கேட்கவே பயமா இருக்கு சிலவங்களுக்கு. ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. கர்த்தர் கொடுத்த மனைவி பிள்ளைகளோடு கூட உங்க கையின் பிரயாசத்துல சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற, மகிழ்ச்சியா இருக்கிற பாக்கியத்தை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல கிடையாது. வேற எதுவுமே சந்தோஷமான காரியம் கிடையாது. அது யாரால வருமா? அது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்ல முடியும். அப்ப அது தேவன் கொடுக்கறது தான். அப்ப முதல்ல நம்ம இயேசுவை தேடணும். இயேசுக்குள்ள வாழ்ற ஒரு குடும்பமாய் நம்ம இருக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்தது ஒரு காரியம் வாசிங்க, நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சிக்கு தேவையானது. யாக்கோபு 1:19 வாசிங்க. யாக்கோபு 1:19. என் பிரியமான சகோதரர்களே, யாவரும் கேட்பதற்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு பொறுமையாகவும், ஆமென், ஆகியால் எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரிகளே, யாவரும் எப்படி இருக்கணுமா? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கேட்கிறதுக்கு தீவிரமாயும், ஆமென், ஸ்தோத்திரம். கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? தீவிரமா இருக்கணுமா? அடுத்தவங்க சொல்றத கேட்கறதுக்கு, குடும்பத்துல மனைவி சொல்றத, பிள்ளைகள் சொல்றத கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? அதுக்கு தான் ஆண்டவர் 2 காதை கொடுத்துருக்கார். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணுமா, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? ஒரு வாயை கொடுத்திருக்கிறார். நமக்கு 100 வாய் இருக்கிற மாதிரி பேசுவோம், காதே இல்லாத மாதிரி எப்படி இருப்போம். இப்ப நிறைய பேர் அப்படித்தானே இருக்கிறீங்க. நான் சொல்றதை கேட்கறவங்க மாத்திரம் ஒரு நிலையிலேயே சொல்லுங்க, பிரைஸ் எல்லாம் எல்லாருக்கும் காது இருக்கு. ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆவியானவர் கூட என்ன சொல்றாரு? சபைக்கு ஆவியானவர் சொல்றத காது உள்ளவன் கேட்க கடவன். அவன் கேளுங்க. ஸ்தோத்திரம். அப்ப கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும். இது குடும்பத்துல கணவன் மனைவி பிள்ளைகள் கூட இருக்கணும். அப்ப மகிழ்ச்சியா இருப்போம். இதுல யார் முதல்ல பேசுறது இருந்தா இப்ப போட்டியா இருக்குது. கணவன் ஒண்ணு சொன்னா மனைவி ஒண்ணு சொல்றது, மனைவி ஒண்ணு சொன்னா கணவன் ஒண்ணு சொல்றது. அல்லேலூயா. இதுதான் நம்ம இருக்குது. ஆமா, என் மனைவி கூட சொல்லியிருப்பாங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், நீங்க என்ன எங்க போனையே பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களா அப்படிம்பாங்க. ஸ்தோத்திரம். இப்போ அதனால நேற்று கூட நான் தியானிச்ச உடனே, நேற்று ஏதோ ஒரு நியூஸ் கேட்டுட்டு இருந்தேன், டக்குனு ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுமா, இப்ப சொல்லு. ஆமா, ஸ்தோத்திரம். நிறைய வீட்டுல தானே நடக்குது. நீ சொல்லு, நாங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு தான் சொல்லுவோம், ஆனா வேற இதுலயே கவனம் செலுத்துவோம். கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட ஐக்கியம் இப்ப வரும்னா கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். எத்தனை குடும்பத்துல அப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. கணவன் மனைவி பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருந்து சாப்பிட்ற நேரமோ மற்ற நேரமோ அப்படி பேசுறீங்களா? சந்தோஷமா இருப்பீங்க, உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். ஆமென். கேட்கறதுக்கு தீவிரமா இருக்கணுமா, பேசுறதுக்கு பொறுமையா இருக்கும். ஆமென். நிறைய சொல்லுவாங்களே, என்ன சொல்ல, தவளையும் என்னதுனால கட்டிச்சாங்க. ஆமா, தவளை சும்மா இருக்காது, அது காக்கான்னு கத்துமா. எது கத்துமா அதுக்கே தெரியாது, கத்திக்கிட்டே கிடக்கும். அப்பதான் பாம்புக்கு தெரியுமா, ஐயோ இங்க ஒரு தவளை இருக்குது, போய் தூக்கி கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்படிதான் கத்தி தான் பிசாசு நம்மளை கடிச்சிடலாம். நல்ல கவனிங்க. அதனால கேட்கறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, கேட்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். அதனாலதான் ஃபேமிலியில ரொம்ப நேரம் பணம் சம்பாதிச்சுட்டே போயிட்டு பிள்ளைகளை பார்க்காம, குடும்பத்தை பார்க்காம, இல்லைன்னா மனைவியை பார்க்காம, கணவனை பார்க்காம ஸ்பெண்ட் மோர் டைம். நிறைய குடும்பங்கள்ல பணத்துக்காக நம்ம ஓடுறதுனால நம்ம பிள்ளைகளை சரியா பார்க்க முடியல. டியூஷனுக்கு அனுப்புறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், டியூஷனுக்கு அனுப்புறோம். எப்போ நம்ம பார்க்குறோம்? நம்ம பிள்ளைகளை அன்புக்காக ஏங்குறாங்க. நம்ம பிள்ளைகளோட கூட நேரம் செலவு பண்ணணும், அதான் மகிழ்ச்சி. பிள்ளைகளோட கூட நேரம் செலவு பண்ணணும், மனைவியோட கூட நேரம் செலவு பண்ணணும், கணவன் கூட. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி ஒருத்தர் கேட்டு விசாரித்து செயல்பட்டோம்னு சொன்னா அங்க பிசாசுக்கு இடமே இருக்காது, பேய்க்கு இடமே இருக்காது. ஆமென். நல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அப்படி கவனிச்சு வாழ்ற வாழ்க்கை வாழும்போது, ஆமென், அங்கதான் அப்பதான் வருமானம் வரும். அப்பதான் வரும். ஆமென். இதெல்லாம் பாஸ்டர் எங்க வீட்டிலேயே பற்றி உள்ளதே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் பாக்குறீங்க. உங்களுக்கு தான் நான் சொல்றேன், நான் வேற யாருக்கு சொல்ல முடியும்? உங்களுக்கு தான் சொல்றேன், உங்க குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஆமென். உட்கார்ந்து பேசுங்க, கணவன்கிட்ட மனைவிகிட்ட பிள்ளைகளோடு கூட உட்கார்ந்து பேசுங்க. ஆமென். அந்த பிள்ளைகள் அதை விரும்புறாங்க, சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. நமக்கு இதுக்கெல்லாம் ஒண்ணுமே நேரம் இல்லை அப்படின்னு இருந்தா உங்க குடும்பத்துல என்ன இல்லை? ஒருவேளை நல்ல சாப்பாடு இருக்கு, நல்ல பணம் இருக்குது, ஆனா உண்மையான நிம்மதி இருக்கா பிரதர்? உண்மையான நிம்மதி இருக்கா சகோதரி?
காரணம் என்னன்னா, நீங்க கேட்கறதுக்கு தீவிரமாயும் பேசத்தான் செய்யறோம். ஒருத்தர் குறை சொல்லி இவங்க சரியில்லை அவங்க சரியில்லை குறைதான் சொல்லிட்டு இருக்கிறோமே ஒழிய ஆமேன் அது இல்லை. அல்லேலூயா, ஆமேன். ரெண்டாவது எல்லாரும் என்ன செய்யணுமா, வீட்டுல எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. நிறைய பேருக்கு பாஸ்டர் நீங்க சொல்லிட்டு போங்க, எங்க வீட்டுல நாங்க சண்டை போட்டுட்டா இருப்போம் பாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. இல்ல முதல்ல இருந்து அப்படி இருந்து என் குடும்பம் மகிழ்ச்சியா இருக்க விரும்புறவங்க மாற்ற ஒரு கரவை தலையிலேயே சொல்லுங்க. அடுத்தது ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 12:22 சரியான நேரத்துல நான் முடிச்சிருவேன். 12:22 வாசிங்க. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்கள் அவருக்கு. ஆமை. நம்முடைய குடும்பத்துல என்ன இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு அதான் பிரியமா. உண்மையா நடக்கிறவர்கள் அவருக்கு பிரியம். குடும்பத்துல உண்மையா இருக்கிறீங்களா? இந்த குடும்பத்துல உண்மையா இல்லைன்னா என்ன ஒரு வியாதி வந்துடும், என்ன வரும், சந்தேகம் வரும். சந்தேகம் வந்துட்டு நீ வச்சுட்டீங்களேன், அந்த பிசாசை துரத்துறது பெரிய வேலைங்க. ஆமா, சந்தேகம்ங்கிறது ஒரு பேய். அதை துரத்துறது அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை. ஆமா, என்னதான் சொன்னாலும் அவங்களுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், அவங்க மனைவி அவர் மேல எப்போ பார்த்தாலும் சந்தேகப்படுவாங்க. அவர் சொல்லிட்டே இருப்பாரு, பாஸ்டர் நான் வேலைக்கு போனா எங்க இருக்கிறான்னு நீ ஃபோன் பண்ணுவாராம். இல்ல லஞ்ச் பிரேக்ல நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன்னு சொன்னா உங்க கூட யார் உட்காந்து சாப்பிடுறா? யாராவது பொம்பளை பிள்ளை அப்படி கூட சாப்பிடலாம். டீம்ல இருக்கிறாருன்னா 4 பிள்ளைகள் கூட வந்து சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கு சந்தேகம் இல்லம்மா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா வீடியோ காலில் வா. ஃபேக்ட் நடந்தது சொல்றேன். என்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்குது, நான் உங்களுக்குலாம் பற்றி சொல்லியிருக்கிறேன். இது சந்தேகம். அதே மாதிரி கணவன் மனைவி மேல சந்தேகம், மனைவி கணவன் மேல சந்தேகம். இந்த பிசாசு ரொம்ப மோசமான பிசாசு. இதை நீங்க இருக்கிற வரைக்கும் உங்க குடும்பத்துல என்ன இருக்காது, மகிழ்ச்சியே இருக்காது. ஒரே அழுகைதான். இங்க உட்காந்துக்கிட்டு அவன் எங்க இருக்கிறான், அவன் என்ன பண்றான், யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். ஸ்தோத்திரம், பிரைஸ் எல்லாம். அதே மாதிரிதான் கணவனுக்கு தெரியாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்றாங்களே, போன் என்ன பண்ணி வச்சிருப்பாங்களா, லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. எத்தனை குடும்பத்துல அப்படி வச்சிருக்கிறீங்க? அப்படிலாம் வைக்கவே கூடாது. பிள்ளைகள் அப்படி லாக் பண்ணி வைக்க கூடாது. உங்க அப்பா உங்க போனை பார்க்கணும். ஸ்தோத்திரம். நீங்க பாக்குறீங்களா உங்க பிள்ளைகள் போனெல்லாம் யார்கிட்ட பேசுறாங்கன்னு பாக்குறீங்களா? ஸ்தோத்திரம். லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. கேட்டா உனக்கெல்லாம் தெரியாதுமா, உனக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னுருவாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களை அவருக்கு பிரியம். ஆமென். இதான் உங்க குடும்பத்துல டிரான்ஸ்பரன்சி வேணும். எங்க இருக்கிறீங்க, என்ன பண்றீங்க, உங்க கணவன்கிட்ட எவ்வளவு தூரமா உண்மையா இருக்கிறீங்க, மனைவிட்ட எவ்வளவு தூரமா உண்மையா இருக்கிறீங்க. கணவனுக்கு தெரியாம ஒண்ணுமே செய்யக்கூடாது. ஆமா, இப்போ இன்னொரு பிசாசு தானே வந்திருக்குது. என்னது, மகளிர் சுய, என்னது அது, நிறைய பேர் கணவனுக்கு தெரியாம மகளிர் சுய உதவி குழு பணத்தை வாங்கி கடைசியில என்னது கடன் வட்டி ஊரை விட்டே போயிடுறாங்க. மற்றவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். கணவனுக்கு தெரியாம கடன் வாங்கணும். ஒருத்தர் நான் படித்தேன், நாகர்கோவில்ல ஒரு அம்மா கணவனுக்கு தெரியாம சீட்டு பிடிப்பாங்க. சீட்டு பிடிக்கலன்னு தெரியுமா? ஆமா, பணம் கலெக்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கொடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது திடீர்னு நிறைய பேர் கட்ட முடியாதனால பணம்லாம் போயிட்டான். அந்த அம்மா என்ன பண்றாங்களாம், உடனே அவங்க வீட்டில் ஒரு 100 பவுன் நகை இருந்துச்சான். ஏன்னா நாகர்கோவில்காரங்கிட்ட நிறைய இருக்கும் இல்லையா? அப்படி வாங்கி 100 பவுனையும் கணவனுக்கு தெரியாம அவங்க நகை தான் எடுத்துட்டு போய் வித்து கடனெல்லாம் கொடுத்துட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களாம், என் 100 பவுன் திருடிட்டு போயிட்டாங்க யாரும். கடைசியில் போலீஸ் விசாரிச்சதுல அந்த அம்மா தான் திருடிட்டான்னு சொல்லி அவங்களும் ஜெயிலில் பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அந்த கணவன் தற்கொலை பண்ணிட்டாங்க. படிச்ச நியூஸ். கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்கக்கூடாது. பிள்ளைகளும் உங்களுக்கு ஒளிவு மறைவா இருந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளும் உண்மையா இல்லை. உங்க பிள்ளைகள் மேல, அதெல்லாம் வாலிப பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எங்க நடக்கிறாங்க, எப்போ போறாங்க அப்படின்னு நீங்க கவனிக்கணும். அப்படி நல்ல ஒரு மனதோடு கூட எல்லாரும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க குடும்பம் எப்பவுமே எப்படி இருக்கும்,
சந்தோஷமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. இதுதான் மகிழ்ச்சி இல்லாத காரணம். உண்மை இல்லை, உண்மை இல்லை. நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தேன். நான் என் வாழ்க்கையில நடந்த காரியத்தை தான் எப்பவும் பிரசங்கம் பண்றேன். நம்ம கல்யாணம் முடிச்ச புதுசுல எனக்கும் என் மனைவிக்கும், என் மனைவி ஆண்டவர், நான் எங்கேயோ இருப்பேன். அப்போ எப்படி செலவு பண்றேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்குறேன்னா அவங்களுக்கு என்னமோ நம்ம வீட்டுக்காரர் நல்ல வேலை தான் பார்க்குறாரு போல இருக்குன்னு. அப்புறம் ஒரு நாள் கடன் வந்தவர்களும் தெரியும். ஆமா, ஏமா ஒரு நகையை தரியா கொண்டு வைத்து தந்துடுறேன். நான் அனுபவிச்சதுனால சொல்றேன். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு காரியமும் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு அப்படி இல்லை. அப்புறம் திடீர்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன பணம் வந்தாலும் மனைவிட்ட கொடுத்துருந்தேன். ஆனா இப்போ காணிக்கையெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஏன் சொல்றேன்னா, கணவன் மனைவிக்குள்ள எல்லா காரியத்திலையும் ஒளிவு மறைவு இல்லாம உண்மையா வாழணும். என் மனைவியா அப்படி சொல்லியிருக்கவே மாட்டான், அப்படி செய்திருக்கவே மாட்டான். எத்தனை பேர் அப்படி கணவன் உங்க மனைவி குறித்து சர்டிஃபிகேட் பண்ண முடியும்? ஒரு 4-5 பேர் தான் கை தூக்குறீங்க. ஸ்தோத்திரம். என் கணவனா அவர் அப்படி செய்யவே மாட்டார். ஆமென், ஆமென். இதை செய்திருக்கவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான உணர்வு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உங்களோட உண்மையான மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. வரும்பொருவங்க மாத்த நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது ஒரு வசனம், கொலோசியர் 3:12. ஆகையால் வாசிங்க. மூணு 13 வருஷம் வாசிப்போம். சொல்லுங்க. ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற சுபாவங்கிறது அது தேவனுடைய சுபாவம். நம்மளே ஆண்டவர் மன்னித்தார். நம்ம பாவியா இருந்தோம், மன்னித்து இன்னைக்கு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்திருக்கிறார். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? குடும்பத்துல எல்லாருமே தப்பு பண்ணுவோம், எல்லாருமே தப்பு பண்ணுவோம், எல்லாருமே குறை உள்ளவங்களா இருப்போம். குடும்பத்துல எல்லாருமே பூரணம் உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும் சொல்லுங்க, கவனிக்கிறவங்க மாத்திரம் சொல்லுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணும்? இன்னைக்கு மன்னிக்கிற சுபாவம் இல்லாதனாலதான் சண்டை. மன்னிக்கிற சுபாவமே இல்லை, வைராக்கியம் இருக்குது குடும்பத்துக்குள்ள. வெளியே சொல்லல, குடும்பத்துக்குள்ள மனைவியை மன்னிக்கவே முடியல, கணவனை மன்னிக்கவே முடியல. அப்படி இருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள உண்மையான சந்தோஷமும் சமாதானம் இருக்காது. தேவன் நம்மை மன்னித்தார். ஆமென். மன்னிக்கிற சுபாவம் எப்போ வரும்னா, எனக்கு நீங்க மன்னிக்கிற சுபாவம் எப்போ வரும்னா, உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல மன்னிக்கிற சுபாவம் வந்துடும். அன்பு இல்லாத இடத்துல மன்னிக்கவே மாட்டாங்க, வைராக்கியம் தான் இருக்கும். சிலவங்கெல்லாம் பிள்ளைகளை மன்னிக்கவே மாட்டேங்கிறாங்க, கணவனை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க, மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். இது இந்த மன்னிக்காத சுபாவம் பெய்த்தனத்துக்கு அடுத்த காரியம். மன்னிக்கணும். பிள்ளைகள் தவறு பண்ணலாம், மனைவி தவறு பண்ணலாம், கணவன் தவறு பண்ணலாம். மன்னிக்கணும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். ஒருவருக்கொருவர் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். அன்பு, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா அது சகலத்தையும் சாங்குமா, சகலத்தையும் நம்புமா, சகலத்தையும் சகிக்குமா. அல்லேலூயா. இயேசு உண்மையாய் நம்ம நேசித்தபடியினால்தான் நம்ம எவ்வளவு பாவியும் துரோகிகளுமா இருந்த போது கூட நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அதே போலதான் குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணுமா? மன்னிக்கணும், மன்னிக்கணும். அவர் அன்னைக்கு சிலவங்களாம் சொல்லுவாங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால நடந்ததெல்லாம் நீர் அப்படி செய்தீங்கல்ல, மனைவி பார்த்து நீ அப்படி செய்தா இல்ல, நீ இப்படி இருந்தா இல்ல, கல்யாணத்துக்கு முடிஞ்சனால நீ எப்படி இருந்தா. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கல்யாணம் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கீங்க தான் உண்மை. ஆமென், ஸ்தோத்திரம். மன்னிக்கணும். கணவன் மனைவிக்கும் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எபேசியர் 4:26 வாசிங்க. ஆமென். உங்கள் எரிச்சல் வாசிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். ஆமென். கோபம் கொண்டாலும், ஆமா, நிறைய பேர் இதை நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவோம்? நீங்க அப்படிலாம் செய்தது இல்லையோ? பரவாயில்ல, நீங்க நம்ம சபை எல்லாம் என்ன பண்ணிடுவோம்? கையில இருக்கிற ரிமோட்டை தூக்கி ஒரே அடி அடிச்சிருவோம் இல்ல? எதையாவது ஒரு பையில இருக்கிற பாத்திரத்தை தூக்கி கீழே பொத்துனே போட்டுருவோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால உங்கள் எரிச்சல் தனிய கடவுள். ஆமா, எரிச்சல்ல நிறைய காரியம் பண்றோம். மன்னிக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம எரிச்சல்ல நிறைய காரியம் பண்றோம். அப்படி பண்ணிட்டா கூட என்ன பண்ணுமா? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னால, கணவன் மனைவி பிள்ளைகள் படுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னால
ஜெபிக்காம ஒப்புரவாகாம போகவே கூடாது. என்னை ஏற்றுக்கொள்றவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, அப்படி படுத்தீங்கன்னா தூக்கமே வராது, உனக்கு தூக்கமே வராது. அழுதுகிட்டே இருப்பான், அழுதுகிட்டே இருப்பீங்க. கணவன் மனைவி பிள்ளைகள் படுக்கிறதுக்கு முன்னால ஆண்டவரை முன்ன நிறுத்தி சகல காரியத்திலும் ஒப்புரவு வாங்கிட்டு தூங்க, உங்க நித்திரை சுகமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென். உங்க எரிச்சல் சாயங்காலத்துக்குள்ள வரக்கூடாது. இப்படி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கும். கடைசியில் ஒரு காரியம், நேரம் நேரமா சொல்லி முடிச்சிடுறேன். மல்கியா 2:15 வாசிங்க. மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்துல பரிபூர்ணமா இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஆமா, ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது என்ன சொன்னாராம்? எல்லாம் எப்படி பண்ணாரு? உண்டாக கிடவுது, உண்டாக கிடவுது, திரளான மச்சங்கள் உண்டாக கிடவுது, என்னது புல் பூண்டுகள்லாம் முளைக்க கிடவுது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் படிச்சுட்டாரு. ஆனா ஒரு மனிதனை படைத்தார், அவனுக்கு துணையா ஒருத்தனை கொடுத்தாரு. ஆண்டவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த நேரத்திலே ஒரு பிள்ளைகளை கொடுத்துருக்க முடியுமா? முடியாதா? கிட்டத்தட்ட இன்னைக்கு பூமியில 900 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆண்டவர் நினைச்சா ஒரே நேரத்துல எல்லாரும் 900 கோடி ஜனங்கள் வந்திருக்கணும் அப்படின்னா வந்திருப்பாங்களா? வந்திருக்க மாட்டாங்களா? அப்புறம் ஏன் அப்படி பண்ணாரு? அதுக்கு அந்த வசனத்தை வாசிங்க மறுபடியுமா, எல்லாரும் வாசிங்க. எல்லாரும் முக்கியமா இன்னைக்கு நான் தனியா தான் வந்திருக்கேன், என் மனைவி பிள்ளைகள்லாம் வரலன்னு சொல்றவங்க மட்டும் எல்லாருமே சேர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் வாசிங்க, டிவியை பார்த்து வாசிங்க. போதும் 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 போதும். தேவ பக்தி உள்ள சந்ததியை இன்னைக்கு அநேகர் சொல்ல கேட்டிருக்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், என் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? உங்க சந்ததி தெய்வம் பக்தி உள்ள சந்ததியா இல்லை, தேவ பக்தி உள்ள சந்ததியா இல்லை. நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எத்தனை பேர் குடும்பமா வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிலர் தான் வந்திருக்கிறீங்க. ஆண்டோடைய திட்டம் என்னை குறித்து, உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து திட்டம் என்னது? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. இந்த திட்டத்துக்குள்ள நான் இருக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ பிள்ளை வந்துட்டாங்க, எல்லாம் போட்டுட்டாங்க. நம்ம அந்த காலத்துல சின்ன வயசுல கேட்டேன், இப்போ கேட்கறதெல்லாம் இல்லை. அப்ப கேட்ட ஒரு சினிமா பாட்டு ஞாபகம் வருது. நான் பிறந்த காரியத்தை நானே அறியல, நீ வந்து ஏன் பிறந்தா? அப்படி கேட்கிற குடும்பமா தான் நிறைய இருக்கு. தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. ஆமென். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வளர்க்கணும், அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆமென். உங்க பிள்ளைகள் ஏன் பிள்ளை சர்ச்சுக்கு வரல? சின்ன வயசுல கேட்டா அவன் ஸ்கூல்ல என்ன பண்றாங்க? கிரிக்கெட் மேட்ச் விளையாட போயிருக்கேன். அப்புறம் நினைச்சிட்டு உட்காந்து அழுகுறது. என் பிள்ளை ஒரு பேச்சையே கேட்க மாட்டேங்க, கேட்டதெல்லாம் வாங்கி கேட்கிறான், அதை கேட்கறான், இதை கேட்கறான். பிள்ளைகள் நிமித்தம் கண்ணீர் விடுகிற தாயே தகப்பனே, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ற நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைய கர்த்தருக்குள்ள வளருங்க. சின்ன வயதுல இருந்தே கர்த்தருக்குள்ள வளருங்க. சிலவங்க சின்ன வயசுல இருந்தே விட்டுட்டு அப்புறம் யோசிப்பாங்க. சின்ன வயசுலயே இருந்து. ஆமென். பாருங்க, அந்த பார்க்க சந்தோஷமா இருக்குது. சின்ன பிள்ளைகள் தான் அவ்வளவு வந்து உட்கார்ந்துருக்கு பாருங்க. இது இந்த சத்தம் அது கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், கேட்காம இல்லை. கர்த்தருடைய சமூகத்துல இருக்குது அந்த பிள்ளைகள் தான். ஆமென். உங்க பிள்ளைகள் எங்க இருக்கிறது அப்படின்னு கேட்கட்டா எப்படி இருக்கும் பாருங்க. நம்ம அந்த பிள்ளைகளை பற்றி கவலையே இல்லை. ஏதோ பத்து போட்டோம், ஏதோ வளருது, ஏதோ சாப்பிடுது, ஏதோ ஒண்ணு பிடிச்சிட்டு போயிடும் கடைசியில, அப்படின்னு தான் இருக்கிற வழியே. பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிதானே, பக்தி உள்ள சந்ததி. ஆமென். உங்க குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணும்னா உங்க பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கணும், கர்த்தருக்குள்ள இருக்கணும். பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருந்தாங்கன்னா பிரச்சனை வரலாம், பாடு வரலாம், கர்த்தர் திரும்ப கட்டி எழுப்பிடுவார். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு எத்தனையோ குடும்பத்துல எத்தனையோ சிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றது கேட்கிறேன், என் பிள்ளைகளுக்காக கண்ணீர் வடிக்கிறேன். காரணம், பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி ஆண்டவர் சொன்னார். நம்ம எப்படி அவபக்தி உள்ள பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு அப்படி இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம், கண்ணீர், மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. சபைக்கு வரோம், பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க. சின்ன பிள்ளையா இருந்தாலும் கூட்டுவாங்க. ஆமா, சின்ன பிள்ளையானாலும் கூட்டுவாங்க. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்துல வளரட்டும். சாமுவேல் வளர்ந்த மாதிரி கர்த்தருடைய சமூகத்துல வளரட்டும். யாருக்கு தெரியும், இந்த பிள்ளைகள் நாளைக்கு தீர்க்கதரிசிகளா வரலாம், இந்த சபைக்கே போதகர்களா வரலாம்.
ஆமென், ஆமென். அப்படி இருக்கணும். நிறைய பேர் வயிற்றுல இருக்கும்போது மட்டும் தடவி தடவி ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைய நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருவேன் ஆண்டவரே, இந்த பிள்ளை பிறந்துச்சுன்னா நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் பிறந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கு சபைக்கே கொண்டு வர மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்குள்ள வளருங்க. ஆமே, நீங்க உங்க பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடுறீங்க. உலகத்தை பார்த்து உங்க பிள்ளைகள் போறாங்க. ஏன் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூட உலகத்துக்குள்ள போயிடுறாங்க. காரணம் பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான். திருமண காரியத்துல தவறு பண்றோம். ஆமென். மற்ற காரியத்துல தவறு பண்றோம். கர்த்தருக்கு இருக்கிறாரா, என் பிள்ளைக்கு நான் இதை செய்தா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா அப்படின்னு நினைக்காம இன்னைக்கு நம்ம கண்ணீர் வச்சிட்டு இருக்கிறோம். அந்த கண்ணீருக்கு முடிவு வரணும்னா மறுபடியும் உங்க பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வரணும், கர்த்தருக்குள்ள வரணும். தேவ பக்தி உள்ள சந்ததியா உங்க பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வார். விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள வளருங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உபாகமம் 6 வசனம் 7 வசனம் படிங்க. நான் முடிச்சிடுறேன் இதோட. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். முதல்ல இந்த வார்த்தைகள் பெற்றோருடைய உள்ளத்துல இருக்கணும். என்ன கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகள் முதல்ல என் உள்ளத்துல இருக்கணும், என் மனைவி உள்ளத்துல இருக்கணும். அப்பந்தான் நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். முதல்ல உங்களுக்குள்ள இருக்கணும். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவுது. அப்புறம் வாசிக்கிறது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. கவனிக்கிறீங்களா? நீங்க உங்க பிள்ளைகளுக்கு என்னைக்காவது வசனத்தை குறித்து போதிச்சிருக்கீங்களா? பக்தி உள்ள சந்ததியை பெறுவதற்கு தான் ஆண்டவர் உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். உங்க பிள்ளைகள் கர்த்தரால ஆசீர்வதிக்கப்படணும்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுமா? கருத்தாய் போதித்து சொல்லி கொடுக்கணும். உங்க பிள்ளைகள் ஒரு காரியத்தை கேட்கும் போது, டேடி எனக்கு இதை வாங்கித்தாங்க, மம்மி எனக்கு இது வாங்கித்தாங்கன்னு சொல்லும் போது நீங்க எப்படி போதிக்கணும்? நீ இயேசு கிட்ட கேளு, இயேசு உனக்கு தருவார். ஒரு 4-5 பேர் தான் சொல்றீங்க. அப்படி கற்றுக் கொடுங்க. 2-3 வாரத்தை முன்னால ஜென்ஃபின் இங்க வாந்தி பண்ணிட்டே இருந்தான், பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த ஆராதனை முடிஞ்சு போகும்போது பாஸ்டர் மட்டும் ஜாஷுவா ஓடி போனாங்க. இல்லைம்மா, ஓடி போய் சொன்னாங்க, கவலைப்படாதுங்கம்மா, நம்ம ஜெபம் பண்ணுவோம், தம்பிக்கு சுகம் கொடுத்துருவார். சின்ன வயசுல உனக்கு எவ்வளவு விசுவாசம் பாருங்க. கருத்தாய் போதிங்க. இப்ப இன்னைக்கு இந்த இதை விசுவாசிக்கிறவன் நாளைக்கு உங்க உதவி இல்லாம ஆண்டவரத்துல கேட்டு பெற்றுக்கொள்வான். அவன் ஜெபிக்க தவற மாட்டான். யாராவது உதவி செய்வாங்களான்னு போய் அலைய மாட்டான். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார்ங்கிற விசுவாசத்துல வளர்றவன் ஆண்டவர்கிட்டே பெற்றுக்கொள்வான். அப்புறம் என்ன செய்யணுமா? நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க போதும் அதையே சொல்லு. வசனத்தை சொல்லிக்கிட்டே இரு. சின்ன வயசுல இருந்து வளர்த்த சொல்லிட்டே இரு. ஆமா, என் பிள்ளைகள சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது தூங்குறதுக்கு முன்னால கதை கேட்பாங்க. நோவா கதை நான் சொல்லிட்டு இருக்கிறத முடிக்கிறதுக்குள்ள பார்த்தா தூங்கிடுவாங்க. வேற ஏதாவது ஒரு கதையை பைபிள்ல இருந்து கதையை சொல்லிட்டு இருக்கும்போதே தூங்குவாங்க. நம்ம என்ன பண்றோம்? இப்போ சொல்லிக் கொடுக்குறோமா? பைபிள் ஸ்டோரி சொல்லிக் கொடுக்குறீங்களா? உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? வளர்ந்த பிள்ளைகள் சொல்றீங்களா? வளர்ந்த பிள்ளைகளுக்கு வேதத்துல இருந்து சொல்றீங்களா? இப்படி போறதுங்கும் போது வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா, வாலிபத்துல உன் சிருஷ்டிகரன் இணையன்னு சொல்லப்பட்டிருக்கிறது சொல்றோமா? முதல்ல எனக்கு தெரிஞ்சாதான் நான் சொல்லுவேன். சொல்லிக் கொடுக்குறோமா? அந்த பிள்ளைகளை அப்படி வழிநடத்துறோமா? நீ செய்யற எல்லாத்திலையும் காரியத்தையும் கர்த்தர் நியாய தீர்ப்பின் நாளில் கொண்டு வருவார் நீ சொல்லியிருக்குது மகனே, அதனால நீ இப்படி செய்யாத, மகளே இப்படி செய்யாத, ஆண்டவருக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்யாத சொல்லி கொடுக்குறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதனாலதான் பிள்ளைகள் நிமித்தம் அநேக குடும்பத்துல கண்ணீர் வடிக்கிறேன். என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாட்டேங்குது. எத்தனை பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏன்? கர்த்தருக்குள்ள வளர்ந்து பிள்ளையாண்டவனே நடத்த வேண்டிய வழியில நடத்து. அப்படின்னா அவன் ஆசீர்வாதமா இருப்பான். ஆமென். துதிக்க கற்றுக் கொடுங்க, ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆமென். அதுக்குதான் குடும்ப ஜெபம். எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது ஒரு நாள் சின்ன பிள்ளையா இருந்தாலும் அந்த பிள்ளைய ஜெபிக்க சொல்லுங்க. அந்த பிள்ளை உண்மையா அப்பாவுக்காக அம்மாவுக்காக ஆமென் உங்க குடும்பத்தின் தேவைக்காக ஜெபிப்பாங்க பாருங்க. அப்படி பழக்கங்க. துதிக்க ஜெபிக்க கர்த்தருடைய வீட்டுல கொண்டு வர்றதுக்கு ஆமென் வீட்டுக்கு கொண்டு வந்து அழைத்து கொண்டு வாங்க. அப்பதான் சரியான வழியை நடத்துங்க. ஆமென். அது மாத்திரம் இல்ல, கர்த்தருக்கு கொடுக்கிற காரியத்தையும் போதிங்க. ஆமென். சோதரன். ஆமா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் நான் பாக்குறேன் நம்ம சபையில எல்லா பிள்ளைகளையும் தூக்கி கொடுக்குறாங்க. முன்னால
ஜென்ஃபினை தூக்கி தான் போட வச்சிருந்தாங்க. இப்போ அவரே வளர்ந்துட்டாரு, அவரே போடுறாரு. அப்படி சின்ன வயதிலேயே கர்த்தருக்கேற்ற சிச்சையில எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 6:3 பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் பிதாக்களே அப்பா மட்டும்தான் இல்லை, அம்மாக்களே. ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்க பிள்ளைகளை கோபப்படுத்தணும். நம்ம உடனே என்ன பண்ணிடுவோம், நீ இவன் வறுப்பட மாட்டான், இவன் இப்படிதான் போவான், அவன் அப்படிதான் போவான், அப்படிதான் சாபம் போடுறமே தவிர கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்கள். அல்லேலூயா. இப்படி வளர்த்தீங்கன்னா உங்க பிள்ளை ஒருவேளை கஷ்டப்படலாம், ஒரு தேவையில இருக்கலாம், உண்மை கஷ்டமான சூழல இருக்கலாம், ஆனாலும் உங்க உள்ள மகிழ்ச்சியா இருக்கும். என் பிள்ளைய கர்த்தர் கட்டி எழுப்புவார். இன்னைக்கு நீதிமொழியில அதுதான வாஸ்தவம். கர்த்தரிடத்துல நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை அது? என் பிள்ளைகள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார். அல்லேலூயா. இப்படி இந்த 5 காரியம் உங்க வீட்டுல இருந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. மகிழ்ச்சியான ஒரு குடும்பமா இருப்பீங்க. இயேசுவை மையமாக கொண்ட குடும்பம், கேட்கிறதுக்கு தீவிரமாகவும் பேசுகிறதுக்கு தாமதமாய் இருக்கிற குடும்பம், மன்னிக்கிற குடும்பம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. போய் உண்மையா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள உண்மையா இருக்கிற குடும்பம், பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்த்த குடும்பமா இருந்தா உங்க குடும்பம் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமா இருக்கும். பேய்த்தனத்துக்கு அடுத்த காரியம் உங்க வீட்டிலேயே இருக்காது. அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. எழுப்பி நிற்போமா? ஆண்டவர் நோக்கி பார்ப்பீங்களா? இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம செய்து ஆசீர்வாதமா இருக்கிற வேண்டிய போதனை. ஏதோ கேட்டோம் போனோம்ல. இப்படி இனி இந்த வார்த்தையில நீங்க என்னை கவனிங்க. எல்லாரும் எழுப்பி நில்லுங்க, என்னை கவனிங்க. ஸ்தோத்திரம். முக்கியமான நேரம், நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். உங்க கவனத்தை எதுவுமே சிதறடிக்காதபடிக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கவனமா கேளுங்க. ஒண்ணு இயேசு இருக்கணும், இல்லைன்னா நீங்களே சொல்லிடுங்க. ஸ்தோத்திரம். இயேசுவை மையமாக கொண்ட குடும்பம் தான் மகிழ்ச்சியா இருக்க முடியும். சண்டை ஏன் வருது? கேட்கறது கிடையாது, பேசுறது. என்ன சில குடும்பத்தெல்லாம் கேட்கும்போது கணவனை வாடா போடான்னு பேசுறவங்கலாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தாமதமா இருக்கணுமா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மன்னிக்கிறதுக்கு எல்லாருமே தப்பு பண்றோம். பூரணமானவங்க யாருமே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும், மறக்கணும். உங்க பிள்ளைகளை மன்னிங்க, தப்பு பண்ணாலும் மன்னிங்க. ஆமா, அந்த வைராக்கியம் உன் உள்ளத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு நிம்மதி இருக்காது, உனக்கு சந்தோஷம் இருக்காது, உனக்கு சமாதானம் இருக்காது. கணவனை மன்னிங்க. அல்லேலூயா. உண்மையா இருங்க. குடும்பத்துல உண்மையா இருங்க. குடும்பத்துல உண்மையா இருக்காதவன் சபையில உண்மையா இருக்க மாட்டான். குடும்பத்துல உண்மையா இல்லாதவன் வேலை சமயத்திலயும் உண்மையா இல்லாம தான் இருப்பான். பொய்யா தான் சொல்லிட்டு இருப்பான், பொய் தான் பேசிக்கிட்டே இருப்பான். எல்லாத்துக்குமே மூலதனம் குடும்பம் தான். என் குடும்பம் எவ்வளவு தூரமா இருக்குதோ அவ்வளவு தூரமா தான் எனக்கு உலகத்துல மதிப்பு, அவ்வளவு தூரமா தான் நான் ஆண்டவருக்குள்ள நல்லா இருப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, சபையில குடும்பமா வந்திருக்கிறவங்கன்னு சொன்னா எண்ணி விடலாம். ஒரு 4-5 குடும்பங்கள் தான் இருக்குது. எனக்கு கவனிங்க. ஒரு 4-5 குடும்பங்கள் தான் இருக்குது. மற்ற குடும்பங்கள்லாம் என்ன? உங்க பிள்ளைகள் வேண்டாமா? கர்த்தரால ஆசீர்வதிக்க வேண்டாமா? கர்த்தருக்கேற்ற சிச்சையில வளருங்க. நீங்க மட்டும் வந்துட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கையும் கிறிஸ்துவுக்குள்ள உண்மையா இருக்க முடியாது. நீங்களும் உங்க வீட்டுல குடும்பமா இருக்க முடியாது. நீங்க தனியா இருந்தா பரவாயில்ல. நான் ஒரு பேச்சுலர் பாஸ்டர், அதனால நான் தனியா வந்திருக்கிறேன். எனக்கு என்ன கல்யாணமே முடியல பாஸ்டர், அதனால நான் தனியா வந்திருக்கிறேன். இட்ஸ் ஓகே. கல்யாணம் முடிச்ச பிள்ளைகள்லாம் இருக்கிறவங்க, அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, கரங்களை உயர்த்தி. உண்மை மையமான குடும்பமாய், உங்களுடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குடும்பமாய். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷம் உள்ள குடும்பமா இருக்க விரும்புறப்பா. என் பிள்ளைகளை நினைச்சு எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன். நான் கர்த்தருக்கேற்ற சிச்சையில என் பிள்ளைகளை வளர்க்காம விட்ட அப்படின்னாலதான் இன்னைக்கு நான் கண்ணீர் வடிக்கிறேன். என்னை விட என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணுமே, ஆனா இன்னைக்கு என்னை விட என் பிள்ளைகள் குறைஞ்சிட்டு இருக்கிறாங்களே. காரணம் என்னன்னா, பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையில வளர்க்க. ஆமென். ஹல்லேலூயா. கேட்டுட்டு சும்மா போகாதங்க. உங்க வாழ்க்கையில புதிதானவைகளை கர்த்தர் செய்ய விரும்புகிறார்.
உங்க குடும்பத்துல இதுவரைக்கும் இல்லாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து உங்க வாழ்க்கையை எப்பொழுதும் மகிழ்ச்சியுள்ள ஒரு விரும்புகிற மாத்திர கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் குடும்பத்துல ஒரு மாற்றத்தை தாங்க. நீங்க என்கிட்ட பேசுனீங்க, அந்த வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா.